மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து யா கலீம் அல்லாஹ் உதுஉ லனா ரப்பக அன் யுஸ்கியனல் கைஸ், எங்களுக்கு மழை பொழியுமாறு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தியுங்கள் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. மழை இல்ல, 70,000 பேர் அல்லது 70,000க்கும் அதிகமான பேர் நோன்பு வைத்திருக்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள், தௌபா செய்கிறார்கள். நாட்கள் கடந்த பொழுதும் மழை வரவில்லை. அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், இறைவா என்னுடைய ஜாஹ், என்னுடைய அந்தஸ்து உன்னிடத்தில் மிகவும் அற்பமானதாக இருக்குமேயானால் இறுதியிலே வரக்கூடிய அந்நபியில் உம்மி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், என்னுடைய துஆவை நீ கபூல் செய். என் மக்கள்லாம் பசி பட்டினிகளே தாகத்திலே கிடக்கிறாங்க, நோயிலே ஆழ்ந்து போய் விட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்தஸ்தில் இல்லாத ஆளையா நான் என்னுடைய தூதராக அனுப்புகிறேன், உங்களுடைய அந்தஸ்து என்னிடத்தில் மிக பெரியது. ஆனால் இந்த 70,000 பேருக்கு மத்தியிலே ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மோசமான பயலவன், 40 வருடங்களாக பாவத்தை கொண்டு என்னோடு போராடி கொண்டிருக்கிறார். அந்த ஒருவனின் காரணத்தினால் உங்கள் அத்தனை பேரினுடைய தௌபாவையும் நான் அங்கீகரிக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்றார்கள். யாசி, 40 வருடங்களாக இறைவனுக்கு மாறு புரிந்து கொண்டிருக்கக்கூடியவனே, உன்னால் மழை தடைபட்டு இருக்கிறது, உஹ்ருஜ் அன்னா, இந்த கூட்டத்தை விட்டு நீ எழுந்து போய்விடு, உன்னால் இப்படி மழை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது அந்த பாவிக்கு அது புரியுது. இப்ப யோசிக்கலாம், நம்ம எழுந்து போனா அவ்வளவு பேர் நம்ம தான் பார்ப்பான். ஒருவேளை எழுந்து போகாமல் இருந்தால் மழை தடைபட்டு போய்விடும். என் ஒருவனின் காரணத்தினால் இந்த மழை தடைபடும். அவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு துணியை போத்திக் கொண்டு அவன் சொல்கிறான், 40 வருடங்கள் என்னை விட்டு வைத்தாய், எத்தனையோ வாய்ப்புகளை நீ தந்தாய், இப்போது உன்னிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், தௌபா செய்கிறேன், இனிமேல் ஒருபோதும் நான் பாவத்தின் அளவில் மீள மாட்டேன் என்று அவன் அந்த துணிக்குள் இருந்து கொண்டே பிரார்த்திக்கிறான். மழை கொட்டோ என்று கொட்டியது. ஆச்சரியப்பட்டு போன மூசா அலைஹிஸ்ஸலாம், அவன் யார் ரஹ்மானே? அல்லாஹ் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவன் பாவம் செஞ்சிருக்கும் போதே காட்டித்தரல, தௌபா செஞ்ச போதை நான் காட்டித்தருவேன். அவ்வளவு அன்பு இந்த அடியார்களின் மீது.